இந்த கடகராசி விசுவாசம், அமைதியான வலிமை, இந்த மனநிலைமை கூட பாருங்க நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை கொண்டதாக இருக்கும். ஆனாலும் பாருங்க இலக்குகள் அடையிறதுல இந்த கடகராசிக்காரங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்களா இருப்பீங்க. இந்த பிடிவாத குணம் அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு பலமாக இருக்கும், சில நேரம் குறையாகவும் தெரிஞ்சிருக்கும். தாய்ப்பாசம் அதிகமாக கொண்டவங்க தாங்க இந்த கடகராசி அன்பர்கள். நீங்கள் பாருங்களேன், சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. சந்திரனின் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால உங்கள் மனநிலைமை மட்டும் அடிக்கடி மாறக்கூடியதாக இருக்கும். இந்த விசுவாசம், அமைதியான வலிமை உங்ககிட்ட இருக்கக்கூடிய நேர்மையான ஒரு குணம் அப்படின்னு கூட சொல்லலாம். கற்பனை திறன் உங்ககிட்ட நிறையவே இருக்கும். கலை, இந்த கற்பனை திறன் கொஞ்சம் மற்ற ராசிக்காரங்க விடவே இந்த கடகராசிக்காரங்கிட்ட அதிகமாகவே இருக்கும். சந்திரன் அதிபதியாக கொண்டதுனால உணர்ச்சி பூர்வமான அதே போல் பிடிவாத குணம் இது ரெண்டுமே உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். அன்பானவங்களாக தான் இருப்பீங்க. அதீத பாசம் எல்லோர் மேலேயுமே இருக்கும். அதுவும் குடும்பத்தின் மீதெல்லாம் ரொம்பவுமே அக்கறை கொண்டவங்களா நீங்கள் இருப்பீங்க. நண்டை போல கடினமாக வெளியில் தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ரொம்பவுமே மென்மையான குணம் படைச்சவங்க தாங்க இந்த கடகராசி அன்பர்கள். நீங்கள் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா கடகராசிக்காரங்க பாசத்துக்கும் அன்பத்துக்கும் கட்டுப்படுவீங்க. குடும்பத்துக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே தியாகம் செய்யக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த வாரத்தில் நீங்கள் நினைச்ச காரியெல்லாம் நீங்கள் நினைச்சது போல நடக்குமா, உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கடகராசிக்காரங்க சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை நீங்கள் செய்து வருவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே பெற முடியுங்க. உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவும் பிடிச்ச கடவுள் அப்படின்னா ஓம் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்கிறப்ப மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. சிவபெருமானோட அருளால் அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. அதே போல் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி தினங்களில் செய்கிறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். குலதெய்வம் தெரியாதவங்க உங்கள் ஜோதிட கணிப்பாலேயே குலதெய்வத்தை தெரிஞ்சுக்க முடியுங்க. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே உங்கள் குலதெய்வம் பற்றின முழுமையான தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். கணவன் மனைவி உங்களுக்குள்ள தீராத பிரச்சனை இருந்தாலுமே உங்கள் ஜாதக கணிப்பால் பிரச்சனையை தீர்க்க முடியுங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும். எல்லா வகையிலுமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களை விட்டு நீங்கும். இது ஒரு வாய்ப்பை தவறு விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் பெறுவீங்க. கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தோட கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். கிரகநிலை அப்படின்னு பார்த்தா கடக ராசியில் இந்த புனர்பூசத்தில் 4ஆம் பாதம் இருக்குது. அதுக்கப்புறம் பூசம், அதுக்கப்புறம் ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பாருங்கள் கேது பகவான் இருக்கார். சப்தமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன். அதுக்கப்புறம் அஷ்டமஸ்தானம், இதில் சுக்கிரன், புதன், சனி, அதுக்கப்புறம் ராகு, இந்த 4 கிரக சேர்க்கையும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது. விரயஸ்தானத்தில் குரு பகவான். இந்த வாரத்தின் கிரக அமைப்புகள் இப்படி இருக்குது. இந்த அமைப்புகளை கொண்டு பார்க்கும் பொழுது இந்த வாரம் கொஞ்சம் பிரச்சனைகளுமே வரும். அப்படி வரக்கூடிய பிரச்சனையுமே உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வேலை விஷயமா திடீர்னு வெளியூர் போக வேண்டிய சூழல் கூட வருங்க. இந்த வாரத்தோட அமைப்புகள் பொதுவாக கடகராசிக்காரங்க உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் இது ரெண்டுமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பாருங்கள் சூரியன், புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன், செவ்வாய், இந்த 4 கிரகமும் இருக்குது. இது வரைக்கும் பாராமுகமாக இருந்த உங்களோட உறவுகளின் வருகை இப்போ உங்களோட குடும்பத்தில் சந்தோஷத்தையும் கலகலப்பையும் அதிகரித்து கொடுக்கும். குடும்பத்தில் பலவிதமான குறைபாடு கூட இருந்திருக்குங்க. பிரச்சனை, சண்டை, சச்சரவு அப்படின்னு ஒரு நிம்மதி இல்லாத சூழல் இருந்திருக்கும். எந்தவித குறைபாடாக இருந்தாலும் சரி, குறைபாடுகள் எல்லாமே இப்போ சீரடைய போகுது. இந்த கடகராசிக்காரங்க பாருங்க, உங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாக இந்த வாரத்தை உணர்வீங்க. உங்களோட வாழ்க்கையில் இடர்பாடுகளுமே வரதாங்க செய்யும். அப்படி வரக்கூடிய இடர்பாடுகளை கூட முன்கூட்டியே உள்ளுணர்வால் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க அப்படிங்கிறதுனால புதிய திட்டங்களை தீட்டி சவாலான செயலை கூட சாமர்த்தியமாக செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க. அதே போல் இந்த வாரம் அப்படிங்கிறது உழைப்பிற்கேற்ற நல்ல ஒரு வருமானம் இருக்கும். அதுவும் ஒரு சில கடகராசிக்காரங்க பாருங்கள், உங்கள் தொழில் வியாபாரம் விஷயத்தில் இந்த வாரம் நிச்சயமாக ஒரு முடிவு எடுப்பீங்க.
இது வரைக்கும் ஏன் பின்னடைவாக தொழில் வியாபாரம் இருந்துச்சு, அதுவும் வேலை செய்கிறவங்க கூட ஏன் நமக்கு சரியான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு யோசித்து அதற்கான செயல்பாடுகளை நடவடிக்கையை கண்டிப்பாக எடுப்பீங்க. நல்ல ஒரு பண வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழில் சார்ந்த எண்ணம் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி ஈடேறும். அதே போல் பூர்வீக தொழில் செய்கிறவங்களுக்குமே உங்கள் தொழிலால் நல்ல ஒரு கௌரவம் அந்தஸ்து இப்போ அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த பாகப்பிரிவினை ஏதாவது சிக்கல் இருந்தால் பாருங்களேன், அந்த சிக்கலை இப்போ நீங்கள் தீர்க்கலாம். இந்த வாரம் பாகப்பிரிவினை சிக்கல் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சட்ட சிக்கலுமே உங்களை விட்டு தீரும். தடைப்பட்டு போன வாடகை வருமானம் வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஒரு சிலருக்குலாம் பாருங்கள், புத்திர பிராப்தம் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். திருமணத்தில் தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை அகலக்கூடிய யோகம். இந்த மாதம் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்களேன். புத்திர பிராப்தம், திருமண தடை, இது எல்லாமே உங்களை விட்டு திருமண தடை விலகும், புத்திர பிராப்தம் கிடைக்கும். அதுவும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், போட்டி வந்தயத்திலாம் கலந்துக்கிட்டீங்கன்னா வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு வரத்துக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு பயணம் கூட சுமூகமாக மாறும். பெற்றோர் பெரியவங்களோட நல்லாசி உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக இருக்குது. அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட பெரும்பாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து போக பாருங்கள். தேவையில்லாமல் பிரச்சனை, சண்டை, வாக்குவாதம் இதை செய்யாமல் இருந்தாலே இந்த வாரம் சிறப்பான வாரம் உங்களுக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட அமைப்பு இப்போ இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பிரச்சனைகளையும் சவால்களையும் தாண்டி வந்திருப்பீங்க. அது ரொம்பவுமே மன கஷ்டத்தை கொடுத்துருக்கும். ஏன் நமக்கு இப்படி பிரச்சனை வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதற்கான விடை இந்த வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பெரியவங்களோட நல்லாசி அப்படிங்கிறது தொழில்முறை வாழ்க்கையில் நல்ல ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தும். ஆரோக்கிய குறைபாடு கூட பாருங்கள், நீங்கள் உங்களை விட்டு அகலக்கூடிய வாய்ப்பு தான். பெரும்பாலும் சுபபலன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த வாரத்தில் நீங்கள் சனிக்கிழமையில் காளிகாம்பால வழிபடுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மன தைரியம் அதிகரிக்கும், நல்ல ஒரு துணிச்சல் பிறக்கும். இந்த கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் கிரக அமைப்பு பார்க்கும் பொழுது பெரும்பாலும் நல்ல வாய்ப்புகள் தான் இருக்குது. வர வாய்ப்புகளை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் இந்த செயல்பாடுகளே அமையும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் கூட சாதகமாக இருக்குங்க. பணம் வரத்து பாருங்கள், நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்களோ அதுபடி நல்லபடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியமே நல்லா இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வீணான அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். அதே போல் ஆர்டர்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் வரும். அப்படி இருந்தாலுமே தொழில் வியாபாரத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது. தொழில் வியாபாரம் சீராக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே வேலைப்பளு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பொறுப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனால் உங்களுக்கான பணிகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சால் போதுங்க, எல்லாமே நல்லது தான். நீங்கள் அதிகமாக உழைக்கிறதின் பேரில் சிறப்பான உயர்வுக்கு வருவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. அனுசரித்து போகிறதுனால எல்லா பிரச்சனைகளுமே நீங்கள் சரி செஞ்சுடுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனசாபம் கூட உங்களை விட்டு நீங்குது. பிள்ளைங்களோட எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை நீங்கள் இப்போ மேற்கொள்ளவும் போகிறீங்க. உங்களோட சொல்படி கேட்டு உங்கள் பிள்ளைங்க நடப்பாங்க. இது மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். உங்கள் உறவினர் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யார்கிட்டையுமே பாருங்கள், இந்த வாரம் கொஞ்சம் வீணான வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்கள். வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தடைகளே வந்தாலும் தடைப்பட்ட பிறகு நல்லபடியாக நடந்து முடியும். கவலைப்பட தேவையில்லை. மனசில் தேவையில்லாமல் ஏதாவது விஷயத்தை போட்டு சிந்திச்சுட்டு இருக்காதீங்க. இது மனக்குழப்பத்தை இன்னும் அதிகப்படுத்தும். வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட மனம் விட்டு பேசுங்க. உங்களுக்கு பக்கபலமாக எல்லா வகையிலுமே உங்கள் குடும்பம் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி நிலையை பார்க்கும் பொழுது சீரான ஒரு போக்கு இருக்குது. கூடுதல் மதிப்பெண் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். கூடுதலாக நேரம் எடுத்து படிக்கணும். புனர்பூசம் 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு பாருங்களேன், வேலை விஷயமா வெளியில் தங்கக்கூடிய சூழல் உண்டாகுது. எடுத்த காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி எது சரி எது தப்பு அப்படிங்கிற தடுமாற்றம் வரலாம். ஆனால் அவங்க திறமையால் அந்த தடுமாற்றத்தையுமே சரி செஞ்சுடுவீங்க. பண வரத்து நல்லா இருக்கு. தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் போகுது. நிதி உதவி நீங்கள் நினச்சது போல் கிடைக்கும். வாடிக்கையாளர் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கூடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தம், கருத்து வேறுபாடு நீங்குது. பிள்ளைங்களுக்குள்ள அவங்க தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய வைக்க போகிறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கவனமாக பேசணும். கோபத்தை குறிச்சிக்கிறது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய காரியமெல்லாம் சிறப்பாக இப்போ நடந்து முடியும். வர வேண்டிய பண வருமானம் கை வந்து சேரும். இரவு பகலாக உழைக்க வேண்டியதாக மட்டும் இருக்கும். உழைப்பு கொஞ்சம் முக்கியத்துவம் தாங்க. அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி சூழல் உருவாகுது. மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவங்களோட ஆதரவை பெறக்கூடிய வாய்ப்பு.
மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்குது. எதிர்கால கல்வி பற்றின சிந்தனை மேலோங்கும். பெரும்பாலும் இந்த வாரம் நல்ல அமைப்புகள் இருக்குது. அது வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும். இந்த வாரம் வரக்கூடிய நன்மை அதிகரிக்கும், தீமை உங்களை விட்டு விலகுவோம். உங்கள் குல தெய்வ பிரார்த்தனையை செய்யுங்க. குலதெய்வத்தின் அருளால் எல்லாமே நல்லா தான் நடக்கும். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறது சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.